ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்கண்டு சாதம் ஒரு நெய்வேத்திய ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நான் 1 கப் ஏற்கனவே பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா மலர்ந்து வேகட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் 2 கப் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாதம் நல்லா வலுவலுன்னு வேணும்னா நீங்கள் 3 கப் பசும்பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மூடியை போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பசும்பால் சேர்த்துருக்கனால லேசாக அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் எடுத்து நான் மூடியை திறந்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா நீங்கள் 3 கிளாஸ் பசும்பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் தளன்னு வேணும்னா இப்போ ஒரு அரை கப் பசும்பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே 1.5 கப் கல்கண்டை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கல்கண்டு சேர்த்தோன்னே சாதம் நல்லா கொஞ்சம் தளர்ந்து வரும். நான் அடுப்பில் ஒரு தாளிக்கிற பேனை வச்சு அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி எடுத்து 2ஆக உடச்சி அதையும் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு உலர்ந்த திராட்சை பிடிக்கும்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் 1 பிஞ்ச் பச்சை கற்பூரமும் இதில் நான் சேர்த்துருக்கேன். பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது உங்களுக்கு பெருமாள் கோயிலில் கொடுக்குற மாதிரியே அந்தளவுக்கு வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கல்கண்டு சாதம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம பெருமாள் கோயிலில் கொடுக்குற மாதிரியே ஒரு கல்கண்டு சாதம் நம்ம செஞ்சாச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிப்பியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் கடைசியாக நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சாமிக்கு நான் நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ தளன்னு இருக்குன்னு. பொதுவாக நம்ம விசேஷ நாட்களில் சக்கரை பொங்கல், கேசரி, பாயசம் இந்த மாதிரி தான் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கல்கண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.